கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக ஏசாயா 43 அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கடந்த 5 மாதங்கள்ல நடந்த காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கடந்த ஆண்டுகளில் நடந்த கசப்பான நினைவுகளை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த மாதத்துல புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, பொருளாதார தேவைகளா இருக்கலாம், சரீரத்தின் சுகத்தை குறித்ததான காரியமா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், புதிய காரியத்தை செய்வேன் என்று. நிச்சயமாகவே அவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த மாதத்துல உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தை உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்.